நமக்கு கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு ஸ்தோத்திரிப்போம். சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலையோடு வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை தாங்கின கிருபை, இதுவரைக்கும் நம்மை ஏந்தின கிருபை, இதுவரைக்கும் நம்மை நடத்தின கிருபை, இனிமேல் அந்த கிருபை நம்மை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கிருபையே சார்ந்து கொள்வோம், கிருபையே சார்ந்து கொள்வோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் தேவ கிருபை நம்மை தாங்கின விதத்தை நினைத்து அவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எப்படியெல்லாம் கர்த்தருடைய கிருபை தாங்கினது, எப்படியெல்லாம் அவருடைய கிருபை நம்மை காத்தது, எப்படியெல்லாம் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது, அதை நினைத்து கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நம்முடைய தேவனை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது அது ஒரு ஜெயத்தை நமக்கு உண்டாக்குகிறது, ஜெயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
கர்த்ததான் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை. ஆமென். முன் சென்றாரே அவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே. தேவ கிருபையை உணர்ந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற என்னை நடத்தினார். அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ள. தேவ கிருபை என்றும் உள்ளது. துரபலபரபுஷா துரபுஷதரபலபரபுஷதரபலபரபுஷா. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். glory. அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நைந்தை திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தேவ கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.
Glory. Amen. இயேசுவை போற்றி துதித்தும் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ள எல்லாரும் சொல்லுவோம் தேவ கிருபை glory தேவ மகிமை glory Hallelujah, 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 hallelujah. Ah, 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 hallelujah. Ah. தேவனுக்கு மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவை போற்றி ஆர்ப்பரிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம் இயேசுவை போற்றி அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உமக்கு மகிமை Thank you Jesus Hallelujah அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவ கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றைக்கும் இருக்கிறது ஹல்லேலூயா நெருக்கப்பட்டோம் நம்மை மடிந்திடாமல் அந்த கிருபை காத்து சத்துரு சேனை நம்மை சூழ்ந்த போது அந்த கிருபை நம்மை காத்தது அக்கினி சோதனை பட்சிக்க வந்த பொழுது தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்தது காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த பொழுது நமக்கு அவருடைய கிருபை ஒளியாக இருந்தது அந்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இதுவரைக்கும் நம்மை காத்த அந்த கிருபை
இனிமேல் அந்த கிருபை நம்மை காக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் அன்பின் தகப்பனே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய கிருபைக்காகவே உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். 40 நாட்களும் இந்த இடத்தில் நடைபெறுகிற இந்த கிருபையின் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தார். இந்த 40 தினங்களிலும் வருகிற பிள்ளைகள் ஒருவரை கூட நீர் வெறுமையாய் அனுப்பக்கூடாதப்பா. உம்முடைய கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தம்முடைய கிருபையினால் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. சகோதர பகுதியில் பின்னாடி இடம் இல்லாமல் இருக்கிறபடினா இடவெளி இல்லாமல் நீங்க ஓடிக்கிறதோ எல்லாரும் முன்னாடி வரும்படி உங்களை கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதி, ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். வலதுகை பக்கத்தில் சகோதரருக்கு இடம் இல்லைன்னா இந்த பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு, நீங்க இங்க வந்து உட்காரு. இந்த பக்கம் வேதம் சொல்லுகிறது, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான மகிமை உள்ள நாமத்திற்கு அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு, எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். அப்பா, உம்முடைய மகிமை உள்ள நாமம், தேவனுடைய நாமம் மகிமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரரெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான
தரிசிப்பேனே. நீர் ஒருவரே கர்த்தர், சர்வசேனை படைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், சர்வசேனை படைத்தவர். வானமும் பூமியும் உம் கரத்தின் கிரியைகள். வானமும் பூமியும் உம் எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 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 நீர் ஒருவரே கர்த்தர், சர்வசேனை படைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர்,
சர்வசேனை படைத்தவர். வானமும் பூமியும் உம் கரத்தின் கிரியைகள், வானமும் பூமியும் உம் கரத்தின் கிரியைகள். எந்த ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறேன். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும், எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானது அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற துதிதான். மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. அப்பா, நீ நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனை அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய வாய் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நம்முடைய நாவு அவரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தால், இந்த பூமியில எவ்வளவு அந்தஸ்தை உடையவர்களாக இருந்தால், எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும், பரலோக ராஜாவுக்கு முன்பாக
நாம ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. சகோதரர்கள், நம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உண்மையாய் நம்முடைய வாய் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய முழுமையும் இதை சொல்லட்டும். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? கண்ணீரோடு சொல்லுவீங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாராக இருந்தாலும் சரி, அப்பா நான் ஒன்றுமில்லை. எல்லாருடைய வாயு இதை உணர்ந்து சொல்லட்டு, நான் ஒன்றுமில்லை அப்பா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்ததை வாயில் அறிக்கையிடுவோம். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக என்னை படைத்த என் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த 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 தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை
படைத்த நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை அபிஷேகித்த என்னை ஆசீர்வதித்த தெய்வம் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக என்னை படைத்த நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. உளையான சேற்றினின்று எடுத்தீரே உன்னத, உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை புதியா எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். உம்மை அப்பா, உம்மை பாடாமல் துதிப்பே. துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? யாரை பாடுவேன்? என் தகப்பனே, பரலோக ராஜாவே. ஓ glory, glory. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? ஆமென். ஹல்லேலூயா. மகிமை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? துதிப்பே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே. அப்பா, சந்தோஷமாய் மாற்றினே, மகிழ்ச்சியாக மாற்றினே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் ஒன்றுக்கு உதவாத என்னையும், ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான், ஒன்றுக்கு உதவாத என்னை உருவாக்கி உயர்த்தி வைத்தவரே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே. துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா.
ஹalleluya. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை பாடாமல் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? ஆமென். துதிக்காமல் யாரை துதிப்பேன்? glory hallelujah. உம்மை துதிக்கிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? எல்லாரும் நம்முடைய கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே. மீண்டுமாய் சொல்லுவோமா? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே ஹல்லேலூயா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. உமக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முடங்கால் பண்ணிடுகிறேன். நான் ஒன்றுமில்லை அப்பா, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. உம்முடைய வேத வசனத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உம்மை பணிந்து குனிந்து உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன். எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்திலும் இந்த கிருபையின் கூட்டத்திற்கு அதிகாலை வேளையில் நாம் இப்படி கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கவும் ಕರ್ತರ ಅನುಗ್ರಹಂ செய்ததற்காய் ಕರ್ತரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ನಾವು ಈ ರೀತಿ ಕೂಡಿ ಆರಾಧಿಸೋದಕ್ಕೂ ಕರ್ತನ ಕೃಪೆ ಮಾಡೋದಕ್ಕೂ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು எழுதி கொடுத்திருக்காங்க. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ஒரு சில சாட்சிகளை மாத்திரம் வாசித்து கர்த்தருடைய ಕೆಲವು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. என் பெயர் ஆபிரகாம். கடந்த கிருபையின் கூட்டத்தில் என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபித்தேன். இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் பெயர் சித்ரா. எனது இடது கையில் சில வருடங்களாகவே அதிகமான வலியினால் கஷ்டப்பட்டேன். கடந்த கிருபையின் கூட்டத்திலும் உபவாச கூட்டத்திலும் 21 நாள் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு இந்த வருடத்திற்குள்ளாக பரிபூர்ணமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் கிரேஸ். என் சகோதரியின் பெயர் கலைச்செல்வி. அவருக்கு திருமணமாகி 3 வருடமாகி குழந்தை இல்லாதிருந்தது. கடந்த கிருபையின் கூட்டத்தில் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். இந்த வருடத்திற்குள்ளாக அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். கற்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இப்படியாய் கிரியை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕ್ರಿಯೆ ಮಾಡಿಸಿದ ದೇವರಿಗೆ ಕೋಟಾನ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த வருடத்திலும் ಈ ವರ್ಷದಲ್ಲಿ இந்த கிருபையின் கூட்டத்தில் ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் அருமையானவர்களே. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ಏನು? சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 13வது சங்கீதம் 13ನೇ ಕೀರ್ತನೆ 5வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 13ನೇ ವಾಕ್ಯ. தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். எனக்கு செவி கொடுத்தருளும். 5வது வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு மனிதர்கள் எத்தனையோ காரியத்தின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்கள். ಈ ದಿನ ಮನುಷ್ಯರು ಎಷ್ಟೋ ಸಂಗತಿಗಳ ಮೇಲೆ ತಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಡಗುತ್ತಾರೆ. 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது அருமையானவர்களே. 1 ತಿಮೋತಿ ಪುಸ್ತಕ 6:17 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களா? ನೀನು ಸ್ಥಿರವಿಲ್ಲದ ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಿಕೆ ಮಡಗಬೇಡ. 1 தீமோத்தேயு 6:17 நான் வாசிப்போம் அருமையானவர்களே. 1 ತಿಮೋತಿ ಪುಸ್ತಕ 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இத முதல் நாள் கிருபையின் கூட்டத்திலே ಈ ಮೊದಲನೇ ದಿನ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ಕರ್ತರ್ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಒಂದು என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய கிருபையின் மீது ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯ நாம் ಮೇಲೆ என்ன வைக்க வேண்டுமா? ನಾವು ಏನು ಮಡಗಬೇಕು? நம்பிக்கை வைக்க வேண்டும். ನಾವು ನಂಬಿಕೆ ಮಡಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದ ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ ಅಲ್ಲ. பிலிப்பியர் 3:3 நான் வாசிப்போம் என்றால் அருமையானவர்களே, ಫಿಲಿಪಿಯರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3:3 ಓದುವಾಗ, மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல. ನೀವು ಶರೀರದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವುದಲ್ಲ. பிலிப்பியர் 3:3 நான் சீக்கிரமாய் வாசிப்போம் அருமையானவர்களே. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் மாம்சத்தின் மீது நம்பிக்கையாக இராமல். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை அல்ல, ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದ ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, நம்முடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை அல்ல. ನಮ್ಮ ಶರೀರ ಸಂಬಂಧದ ಮೇಲೆಯೂ ನಮಗೆ ಭರವಸೆ 1 ಇಲ್ಲ. கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறது போல, 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ 15:19 நான் வாசிக்கிறது போல, 15:19 ಓದುವಾಗ, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல, ನಾವು ಈ ಜೀವಮಾನದ ಕಾಲ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಟುಕೊಂಡು, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಷನ ಬರೆದ ಪ್ರವಾದ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அருமையானவர்களே, 22 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல, ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದವರ ಮೇಲೆ ಅಲ್ಲ, மாம்சமானதை புயபலமாய் கொண்டு மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல, ಶರೀರ ಸಂಬಂಧವಾದ ಮೇಲೆ ಬಲವಿಟ್ಟು ಅದರ ನಂಬಿಕೆ ಇರೋದ ಮೇಲೆ ಅಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மாயை மீது சிலர் நம்பிக்கை வைக்கிறார்கள். ಮಾಯ ಮೇಲೆ ಕೆಲವರು ನಂಬಿಕೆ ಮಡಗುತ್ತಾರೆ. ஏசாயா 59:4 நான் வாசிப்போம் என்றால், ಏಷಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ 59வது அதிகாரம் 59ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறது போல அருமையானவர்களே, 4ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, மாயை மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல. ಇವನ್ ಮಾಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಮಾಡುವರಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீதிமொழிகள் 11:7 நாம் வாசிக்கிறது போல, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 17:7 ಓದುವಾಗ, துன்மார்க்கத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல. ನಾವು ದುರ್ಮಾರ್ಗದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದಲ್ಲ. யோபுவின் புஸ்தகம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ 31வது அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 24ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, யோபுவின் புஸ்தகம் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று
தங்கத்தை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யோபுவின் புஸ்தகம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ ஜோப் சாப்டர் 31 verse 24. பொன்னின் மீது நம்பிக்கை. ஹல்லேலூயா. ಚಿನ್ನದ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ. பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து ಈ ಚಿನ್ನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೆ தங்கத்தை பார்த்து ನೀ ಚಿನ್ನವನ್ನು ನೋಡಿ நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். ಇದು ನನಗೆ ಆಧಾರ ಎಂದು ಹೇಳುವುದಾದ್ರೆ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறார் என்று பாருங்கள். ನಮ್ಮ ದೇವರು ಏನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ನೋಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கிருபைங்கிறது என்ன அருமையான ಕೃಪೆ ಎಂಬುದು ಏನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ? தேவனிடத்தில் பெறுகிற ஒரு நன்மை. ದೇವರ ಹತ್ರ ಹುಟ್ಟುವುದ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. The favor from God. ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಹುಟ್ಟುವ ನಂಬಿಕೆ. தேவனிடத்தில் பெறுகிற ஒரு இரக்கம். ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವ ಒಂದು வந்திருக்கிற ನಂಬಿಕೆ. அத்தனை பேர் அருமையானவர்களே, ಎಷ್ಟು ಮಂದಿಯು நம்முடைய நம்பிக்கையை ನಮ್ಮನ್ನು ಭರವಸೆ தேவன் பேரில் வைக்கிற அந்த இரக்கத்தின் மேலே வைக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಮಾಡುವ ಭರವಸೆ ಮೇಲೆ ಆ ಕನಿಕರದ ಮೇಲೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பொன்னின் மீது அல்ல, ಚಿನ್ನದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, தங்கத்தின் மீது அல்ல, ಚಿನ್ನದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, மாம்சத்தின் மீது அல்ல. ಶರೀರ ಆಸೆ ಮೇಲೆ ಅಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் எதின் மேல் நம்பிக்கை வைக்கணுமா? ನಾವು ಯಾವುದರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡಬೇಕು? தேவ கிருபை மீது. ದೇವರ ಕೃಪೆಯ ಮೇಲೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரை பார்த்து கண்ணீரோடு சொல்லுவோமா, ನಾವು ಕರ್ತನ ಕೇಳಿ ನಾವು ಕಣ್ಣೀರಿಂದ அப்பா, ಅಪ್ಪ நான் உம்முடைய கிருபையின் மீதே நம்பிக்கை ನಾನು வைக்கிறேன். ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. சொல்லுவோம், வாய்களை திறந்து ಹೇಳೋಣ சொல்லுவோம். ಬಾಯಿ ಬಿಟ್ಟು. என் பொன்னின் மீது அல்ல. ನನ್ನ ಒಂದು ಚಿನ್ನದ ಮೇಲೆ இங்க ಅಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து ನಾನು ಒಂದು ಚಿನ್ನದ தங்கத்தை பார்த்து ನಾನು ಚಿನ್ನವನ್ನು ನೋಡಿ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், ಇದು ನನಗೆ ಸಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ என் ஆஸ்தி பெரிதென்றும் ನನ್ನ ಆಸೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ, என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும், ನಾನು ನನ್ನ ಕೈ ಸಿಕ್ಕಿದ್ದು ಸಾಕಂತ ಸಂತೋಷ ಪಟ್ಟದ್ದು. சூரியன் பிரகாசிக்கும் போது ಸೂರ್ಯನ ಪ್ರಕಾಶಿಸುವಾಗ அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் பொழுது ಆ ಚಂದ್ರನ ಮಹಿಮೆಯಾಗಿ நான் ನಡೆಯುವಾಗ அதை நோக்கி ನಾನು ಅದನ್ನು ನೋಡಿ என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு ನನ್ನ ಮನಸ್ಸು என் ರಹಸ್ಯವಾಗಿ வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், ನಾನು ಬಾಯಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಮುತ್ತಿಟ್ಟುಕೊಂಡು ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவும் ಇದನ್ನು நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க ಇದು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அக்கிரமமாக இருக்கும். ಇದು ಅಧರ್ಮವಾಗಿರುತ್ತದೆ. அக்கிரமமாக இருக்கும். ಇದು ಅಧರ್ಮವಾಗಿರುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு ಅಧರ್ಮ அகன்று போங்கள். ಅಧರ್ಮ ಮಾಡುವವರೇ நீங்கள் ನನ್ನನ್ನು எவ்விடத்தாரோ ನೀವು ಎಲ್ಲಿದವರು? நான் உங்களை அறியேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅರಿಯನು. ஆகவே கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳೋಣ, இது வரைக்கும் ಇದುವರೆಗೂ நம்முடைய நம்பிக்கை. ನಾವು ಮಾಡಿದ ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ಪ್ರಭುಗಳನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತ கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ಕರ್ತರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವುದೇ ಒಳ್ಳೆಯದು. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு எம்மாத்திரம். ನಮ್ಮ ಶ್ವಾಸ ಇರುವ ಮನುಷ್ಯ ನಂಬುದು ಎಷ್ಟು மனம் திறந்து கர்த்தர்ட்ட சொல்லுவோம். ಮನ ತಿಳಿದು ನಾವು ಕರ್ತರ ಬಳಿ கர்த்தருக்கு ಹೇಳೋಣ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய கிருபையின் மீது ನಿನ್ನ ಕೃಪೆಯ நான் ಮೇಲೆ நம்பிக்கை வைக்கிறேன். ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. உம்முடைய கிருபையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ಕೀರ್ತನಗಾರ ದಾವೀದನು நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಭರವಸೆವಾಗಿದ್ದೇನೆ. ஏன் அருமையானவர்களே, ಯಾಕೆ ಪ್ರಿಯಾದವರೇ? அந்த கிருபைதான் ಆ ಕೃಪೆ ತಾನೇ நம்மை நிர்மூலமாகாமல் காத்தது. ನಮ್ಮನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡದಂತೆ ಕಾಪಾಡ. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ನಾವು ನಿರ್ಮೂಲ ಆಗದೇ ಇರುವುದು கர்த்தருடைய கிருபையே. ಕರ್ತರ ಒಂದು ಕೃಪೆಯೇ. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீங்கள் ಸಹೋದರ, யாராக இருந்தாலும் ನೀವು பரவாயில்லை, ಯಾರಿದ್ದರೂ ಸರಿ, நீங்கள் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு இருக்கிறதற்கு காரணம் ನೀವು ನಿರ್ಮೂಲ ಆಗದಂತೆ ಇರುವ ಕಾರಣ தேவனுடைய கிருபை. ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯೇ. ஆகவே அந்த கிருபையின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ಆದ್ರಿಂದ ಆ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಾವು ಭರವಸೆ ಇಡಬೇಕು. சங்கீத 119:76 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 119:76 அவருடைய கிருபைதான் ಆತನ ಕೃಪೆಯೇ நம்மை தேற்றுகிறது. ನಮ್ಮನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 119:88 159 சொல்லுகிறது, அந்த கிருபைதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ಆ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಪಡಿಸುತ್ತದೆ. சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, அந்த கிருபைதான் நம்மை வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக ಆ வைக்கிறது. ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ದಿನವೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಹರ್ಷಾನಂದ ತುಂಬಿಸುತ್ತದೆ. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தி ஆகிறது. ಕೃಪೆಯಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ನಮ್ಮ ಪಾಪವು ನಿವೃತ್ತಿಯಾಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நாம் ಉಂಟಾಗಲಿ. கிருபையினால தான் ನಾವು நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ಕೃಪೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತರಾಗಿ ಎನ್ನಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ನೀವು ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಿ. ಇದು
ನಿಮ್ಮಿಂದಲ್ಲ ದೇವರಿಂದ ಉಂಟಾದ ಒಂದು அவர்களிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ಅಷ್ಟೊಂದು ನಾನು ಪ್ರಯಾಸಪಟ್ಟೆ, ಅದು ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆ ನನ್ನನ್ನು இதை ಹೆಚ್ಚಿಸಿತು. போல தேவ கிருபையை பற்றி எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ ಎಷ್ಟೋ ಸಂಗತಿಗಳು ಉಂಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அளவு ಈ நம்மை காத்தது ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕಾದಿದೆ. தேவ கிருபைதான். ದೇವರ ಕೃಪೆಯೇ. எல்லாருடைய வாயும் அருமையானவர்களை சொல்லட்டும். ಎಲ್ಲರ ಬಾಯಿ ಹೇಳಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே, என் கிருபையே கிருபையே. தேவ கிருபை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை காத்தது கிருபைதான். ಕಾಪಾಡಿದು ಕೃಪೆಯೇ. என்னை காத்தது கிருபை. ನನ್ನ ಕಾಪಾಡಿದು ಕೃಪೆಯೇ. ஆகவே ಆದ್ರಿಂದ ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ ஒருவேளை என் ஐஸ்வர்யத்தின் மீது நான் நம்பிக்கை ಒಂದು வைத்திருக்கலாம், ವೇಳೆ ನನ್ನ ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ என் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம், ನನ್ನ ಬಲದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லது எந்த மனுஷன் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம், ಯಾವ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಭರವಸೆ என் ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. சிந்தையின் ஓரத்திலே ನನ್ನ ಚಿಂತೆಯ ಒಂದು ஏதோ ஒரு காரியத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ಯಾವುದೋ ಒಂದು ಸಂಗತಿ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம். ನಾವು ಯಾವುದ್ರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இன்றைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ நீர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி ನೀವು ನನಗೆ என் ಹೇಳಿದ வாழ்நாள் முழுவதும் ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಪೂರ್ತಿ என்னை காக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. அந்த கிருபையின் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன். ಆ ಕೃಪೆ ಮೇಲೆ ನನ್ನ ಭರವಸೆ ಇಡುತ್ತೇನೆ. எல்லாரும் வாய்களை திறந்து அதை அறிக்கையிடுவோம். ನಾವೆಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಅದಕ್ಕೆ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே, நின் கிருபையே கிருபையே கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்ததே, நின் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே, என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டு, ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டு, ஏற்றனல் துணையை ஈந்திட்டே நல்லோ நான் சொந்தமாக்கினே, என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே, என் கிருபையே கிருபையே. காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான்,
உன் தந்தையே நான் உன்னை வேடனே. என்னரும் மகளே காப்பேனே உன்னை நான், உன் தந்தையே நான் உன்னை வேடனே. உன் தந்தையே நான் உன்னை வேடனே. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்ததே நின் கிருபையே. கிருபையே கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்ததே என் கிருபையே. கிருபையே. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த பிரியா தேவர மக்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கர்த்தர் நம்மளை தேவனுடைய கிருபையின் மீது ದೇವರ ಕೃಪೆ ಮೇಲೆ நம்முடைய நம்பிக்கை. ನಮ್ಮ ಭರವಸೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நம்பிக்கை ಆ ಭರವಸೆ நம்மை வெட்கப்படுத்தவே ನಮ್ಮನ್ನು வெட்கப்படுத்த. ನಾಚಿಕೆಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 6:8 நோவாவுக்கோ ನೋವನಿಗೋ கர்த்தருடைய கண்களில் ಕರ್ತರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ கிருபை கிடைத்தது. ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கிருபைதான் ಆ ಕೃಪೆನೇ ஜலப்பிரளயத்திலிருந்து ಆ ಜಲಪ್ರಾಯದಿಂದ நோவாவையும் ನೋವನು நோவாவின் குடும்பத்தையும் ನೋವನ ಕುಟುಂಬವನ್ನು காத்தது. ಅದು ಕಾಪಾಡಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, தேவ கிருபையினால் ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ நம்முடைய இருதயம் ನಮ್ಮ ಹೃದಯವು ஸ்திரப்படுகிறது. ಅದು ಸ್ಥಿರ ಹೊಂದುತ್ತದೆ. நல்லது. ಅದು ಒಳ್ಳೆಯದು. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார் ಕರ್ತರು என்று ಅತಿ ಶೀಘ್ರ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் விரும்புகிறார் ಕರ್ತರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ நம்முடைய நம்பிக்கை ನಮ್ಮ ಭರವಸೆ கர்த்தருடைய ಕರ್ತರ கிருபையின் மீது. ಕೃಪೆ ಮೇಲೆ முழங்கால் படியிடுவோமா? ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕೋಣ. கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳೋಣ, ஆண்டவரே ಕರ್ತರೇ என்னோடு பேசின ನನ್ನೊಂದಿಗೆ உம்முடைய ಮಾತಾಡಿ ஜீவ வார்த்தைகளுக்காக ನಿಮ್ಮ ಜೀವ ವಸನಕ್ಕಾಗಿ உமக்கு ஸ்தோத்திர. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ நான் உம்மை விசுவாசித்தால் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿದ್ದೆ. என் சிந்தையிலே ನನ್ನ ಚಿಂತೆ என் இருதயத்திலே ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ இங்கோ ஒரு ஆழத்திலே ಯಾವುದೋ வேறொன்றின் மீது நம்பிக்கை ಬೇರೊಬ್ಬರ ಮೇಲೆ என்னை நான் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன். ನಾನು ನನ್ನನ್ನು இந்த ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நாளிலிருந்து ಈ ದಿನದಿಂದ என் நம்பிக்கை ನನ್ನ ಭರವಸೆ உம்முடைய கிருபையின் மீதுதான். ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ, உம்முடைய கிருபையின் மீதுதான். ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಮೇಲೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் உம்முடைய கிருபையின் மீது ನಾನು ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಮೇಲೆ நம்பிக்கையாக இருக்கிறேன். ನಾನು ಭರವಸೆಯಾಗಿರುತ್ತೇನೆ. சந்தோஷமாய் சொல்லுவோமா? ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳೋಣವೇ? கர்த்தர்ட்ட சொல்லுவோமா? ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳೋಣವೇ? நம்முடைய வாயினால் அதை அறிக்கையிடுவோமா? ನಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡೋಣವೇ? கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய கிருபையின் மீது ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಮೇಲೆ நான் நம்பிக்கையாக ನಾನು இருக்கிறேன். ಭರವಸೆಯಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ನಮ್ಮ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ನೀವು ಕೊಟ್ಟ ಜೀವ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ உம்முடைய ಸ್ತೋತ್ರ. பிள்ளைகளாகிய நாங்கள் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು உம்முடைய கிருபையின் மீது ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಮೇಲೆ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ನಾವು ಭರವಸೆ நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದಿರಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அந்த நம்பிக்கையை தாரும். ಆ ಒಂದು ಭರವಸೆ ನಮಗೆ ಕೊಡು. கிருபையின் மீது என்னுடைய நம்பிக்கையை நீர் பெருக பண்ணும். ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಮಗೆ இப்பொழுது என் வாயினால் நான் அறிக்கை செய்கிறேன், ಇದನ್ನು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் உம்முடைய கிருபையின் மேல் ನಾನು ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಮೇಲೆ நம்பிக்கையாக இருக்கிறேன். ಭರವಸೆಯಾಗಿದ್ದೇನೆ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣವೇ? வேறு ஒன்றின் மீது அல்ல, ಬೇರೆ ಯಾವುದ್ರ ಮೇಲೂ ಅಲ್ಲ, வேறு எதன் மீதும் அல்லப்பா, ಬೇರೆ ಯಾವುದ್ರ ಮೇಲೂ ಅಲ್ಲಪ್ಪ. உங்க கிருபையின் மீதே நான் நம்பிக்கையாக ನಿನ್ನ இருக்கிறேன். ಕೃಪೆ ಮೇಲೆಯೇ ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. உங்க கிருபையின் மீதே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ನಿನ್ನ ಕೃಪೆ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುತ್ತೇನೆ. எங்கள் அன்பின் தகப்பனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, இந்த காலை வேளையிலே ಇಂದು ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ உம்முடைய கண்கள் ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ನೀವು ದೃಷ್ಟಿ உம்முடைய பிள்ளைகள் வாயினால் சொல்லுகிறது நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಾಯಿಂದ ಬರೆದು ನೀವು ನೋಡುತ್ತಿದ್ದಿ. கிருபையின் மீது ಭರವಸೆ ಕೃಪೆ ಮೇಲೆ நம்பிக்கை வைத்தவர்களாகத்தான் ಭರವಸೆ ಇಡುವುದಾಗಿ ನೀನು இந்த ಕಾಣು. காலை வேளையிலே ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ உம்முடைய சமூகத்திற்கு தேடி வந்திருக்கிறார்கள். ನಿಮ್ಮ ಸಮೂಹದ ಹುಡುಕಿ உம்முடைய ಬಂದಿದ್ದಾರೆ. சமூகத்திற்கு ஓடி ನಿನ್ನ வந்திருக்கிறார்கள். ಸಮೂಹಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நம்பிக்கை ಆ ಭರವಸೆ இன்னும் பெருகட்டும் அப்பா. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿಸಲಿ. உம்முடைய கிருபையின் மீது வைக்கிற நம்பிக்கை பெருகட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ಮೇಲೆ ಮಾಡುವ ಭರವಸೆ ಹೆಚ್ಚಲಿ. எல்லாரும் கரங்களை கூப்பி சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಕೈ ಜೋಡಿಸಿ ಹೇಳೋಣವೇ?
கர்த்தாவே, ಕರ್ತನೆ, உம்முடைய கிருபையின் மீது ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ನಾವು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்பிக்கை வைக்கிறோம். ನಾವು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதியும். ಇವಾಗ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதி. ಬಂದಿರೋ ಒಬ್ಬರನ್ನು ಶುಭ ಹಾರೈಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. 40 தினங்களும் ಈ 40 நீர் ದಿವಸ எங்களோடு இடைபடுவீராக. ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕೆಂದು எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ಗಾನ ತುದಿ ಮನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம